ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டமை எப்படி பூஸ்ட் பண்ணணும். நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிடுவோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்ன தோணுதோ, என்ன ஸ்பைஸியாக சாப்பிடணும்னா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், திடீர்னு ஸ்வீட்டாக சாப்பிடணும்னா ஸ்வீட்டாக சாப்பிடுவோம், இல்லை ப்ளெயினாக எனக்கு எதுவுமே வேணாம் ரொம்ப ப்ளெயினாக சாப்பிட்ணும்னா ப்ளெயினாக சாப்பிடுவோம். பட் நம்ம பாடிக்கு என்ன தேவை, அந்த பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன தேவை, எப்படி நம்ம இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து சாப்பிட்டோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிற வேலையே இருக்காதுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத ரீசன் தான். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. பட் சில பேருக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரியலையே, நான் நல்லா தானே சாப்பிட்றேன், ஏன் எனக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் 15 இன்க்ரீடியன்ட்ஸுன்னு சொல்லலாம், இல்லை வந்து 15 ஐட்டம்ஸ் சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. இந்த 15 இதுவும் கண்டிப்பாக நீங்கள் ரேண்டமாக வந்து நீங்கள் உங்களுடைய டயட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சைட் போக வேண்டிய வேலையே இருக்காதுங்க. சரியா, வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைட்லேயே பார்த்தோம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தாங்க. ஸோ விட்டமின் சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா ஹாட் வாட்டரில் லைம் ஜூஸு, லெமன் ஜூஸு, இல்லைனா ஒரு ஆரஞ்ச் சாப்பிட்டு ஒரு சுடு தண்ணி குடிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து WBC கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, இன்ஃபெக்ஷன் எதிராக வந்து நல்லா வந்து சண்டை போடுங்க. ஸோ கிரேப் ஃப்ரூட்டு, ஆரேஞ்சஸ், லெமன்ஸ் எல்லாமே வந்து கோல்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட் தாங்க சாப்பிடணும். அடுத்தது ரெட் பெல் பெப்பர்ஸ், சிகப்பு கொடை மிளகாய். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பச்சை கொடை மிளகாய் சேர்த்துப்போம், பட் ரெட்டு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் உங்கள் கண்ணில் படுதோ அப்போல்லாம் வந்து வாங்கி உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தி ஸ்கின் வந்து இருக்கும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதால. ஐஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு. இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோர் த்ரோட், அதாவது கரகரன்னு இருக்கிறது, இன்ஃப்ளமேஷனு, அந்த மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இப்போ வாமிட் வரா மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஒமட்டுறா மாதிரி இருக்குது, இந்த க்ரானிக் பெயின், அது எல்லாமே போக்கிடுங்க ஜிஞ்சர். கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வந்து நல்லா சண்டை போடுங்க. எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை எது நம்ம பாடியில் நுழைஞ்சாலும் நுழையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொல்யூஷனான ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அது என்ன பண்ணும், நம்மளுடைய ஆர்ட்ரீஸையும் வந்து நல்லா ட்ரீட் பண்ணும், பிபியை வந்து நல்லா வந்து ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி வந்து சூப்பர் சார்ஜுடுங்க. ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஹை கண்டென்ட் ஆஃப் விட்டமின்ஸு, மினரல்ஸு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. காலிஃப்ளவருக்கு பதில் நீங்கள் வந்து இந்த ப்ரொக்கோலியை சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விட்டமின் ஏ, சிஇ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக காலிஃப்ளவர் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ப்ரொக்கோலி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ஃபுட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைனச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பினாச் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நியூமரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பீட்டா கரோட்டின் இருக்குது. பீட்டா கரோட்டின் இருந்தாவே நம்மளுடைய ஐஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா எது வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணுற ஒரு ஆர்மி மேனாக அது வந்து செயல்படும். ஸோ ஸ்பினாச் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரொம்ப ரேராக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸோடைய அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்பரஸு, மெக்னீஷியம், விட்டமின் B6, இ. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ எதுக்குன்னா ரெகுலேட் பண்ணும் இம்யூன் சிஸ்டமை, நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லை, மற்ற ஃபுட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் வந்து விட்டமின் இ நிறைய இருக்கும். என்னென்ன ஃபுட்டு மற்றதில் இருக்குன்னா அவகடோ, டார்க் லீஃபி க்ரீன்ஸு, அதில் வந்து செலீனியம் இருக்கும். ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒரு பவுடராக மிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. பாதாம் ஆஸ் யூஷுவல், ஆல்மண்ட்ஸ். ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். நிறைய பேர் இப்போ பாதாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, வேர்க்கடலையும் சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லது. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் இக்கு வந்து இது பேக் சீட்டாக விட்டமின் சியை வந்து காம்பன்சேட் பண்ணுறது இந்த ஆல்மண்ட்ஸு.
இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. உங்களோட இம்யூன் சிஸ்டமை நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபேட் சொல்யூபிள் விட்டமின். அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாதாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அதாவது ஆல்மண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்பாயா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி எல்லா சீசன்லேயும் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா தான். ஸோ இது வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. விட்டமின் சியில் நிறைய இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபோலேட்டுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோலேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பப்பாயா எல்லா சீசன்லேயும் சாப்பிடக்கூடியது, இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து சமீப காலமாக தான் நம்மளுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சாலும், ஸோ இதை வந்து பாலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ரீன் டீக்கு வந்து மாறுறது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது க்ரோயிங் பீரியடில் இருந்தால் பால் எடுத்துக்கணுங்க. ஒன்ஸ் நம்ம க்ரோத் ஆகிட்டோம், 25 கிராஸ் பண்ணிட்டோம், 30 கிட்ட போகிறோன்னா க்ரீன் டீ தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீயும் க்ரீன் டீயும் ரொம்ப ஃப்ளவினாய்ட்ஸ்ன்ற ஒரு ஐட்டம் அதில் இருக்குது. அது வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவுல்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே ஆடு, கோழி, வாத்து எல்லாமே பவுல்ட்ரியில் வந்துடும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்லா சளி பிடிச்சிருக்குன்னா ஒரு சிக்கன் சூப் குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி சூப் குடிங்கன்னுவாங்க. அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை விட்டமின் B6 இருக்குது. அது விட்டமின் B6 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிசி வந்து நியூவாக ஃபார்ம் ஆகிறதுக்கும் அது ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகிறதுக்கும், ஆர்பிசின்றது சிகப்பு ரத்த அணுக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஜெலாட்டின் இருக்குது சிக்கன் போனில். ஸோ அது வந்து கட்டு வந்து, அதாவது கட்டுன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். டாக்டர் பால்ஸோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கட்டு வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லை இம்யூனிட்டியை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபிஷ், இந்த சொரா, நண்டு, இந்த மாதிரி ஓடு மாதிரி இருக்கிறது எல்லாமே ஷெல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஜிங்க் இருக்குது, அது நல்லா சப்போர்ட் பண்ணும் இம்யூன் சிஸ்டமை. ஸோ மெயினாக நண்டு, அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா ஜிங்க் வந்து நல்லா ஃபுல்லாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது நம்ம இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிவி வந்து பார்த்திங்கன்னா ஃபோலேட் ஜாஸ்தி, ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது, பொட்டாசியம், விட்டமின் கே, விட்டமின் சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வந்து நல்லா ஃபைட் பண்ணும். அண்ட் நம்மளுடைய பாடியை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் வந்து நம்ம எல்லா சமையலும் யூஸ் பண்ணலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மூட்டு வலி, கால் வலி இருக்கவங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குர்குமின்ன்ற ஒரு ப்ராடக்ட் அதில் இருக்குது, இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது வந்து இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யோகட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க இம்யூன் சிஸ்டமை. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எந்த பாக்டீரியா, எந்த வைரஸ், இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீவரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டிசீஸோ வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு எதிராக இது நல்லா ஃபைட் பண்ணும். விட்டமின் டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இதில். ஸோ இதை வந்து நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வந்து அகெயின்ஸ்ட் த டிசீசஸ் வந்து இது வந்து ஃபைட் பண்ணும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக உங்களால் டெய்லி எடுத்துக்க முடியலாலும் ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது யோகட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இவ்வளோதாங்க. இந்த 15 ஐட்டம்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் போகிற வேலையை விட்டுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அருண் ஷர்மி சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை போரிங்காக இருந்ததான்றது ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கும் ரீச் ஆகும். அப்போ தான் நாங்கள் வர அப்கமிங் வீடியோஸ்லேயும் நாங்கள் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருண் ஷர்மி சேனல்.